வயிற்றில் ஓட்டையை ஏற்படுத்தும் திரவ நைட்ரஜன். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் ஆசைப்படுதே என்று ஜங்க் ஃபுட் போன்ற உணவுகளை ஆவலோடு வாங்கிக் கொடுக்கிறார்கள். கூடுதலாக அவர்கள் வயதையும் பொருட்படுத்தாமல் ஸ்மூக் பிஸ்கட் போன்ற உணவை பார்க்க கவர்ச்சியாக இருக்கிறதே என வாங்கிக் கொடுக்கிறார்கள். சமீபத்திய ஆண்டுகளாக ஸ்மூக் பிஸ்கட், ஸ்மூக் பான், ஸ்மூக் ஐஸ்கிரீம் போன்ற உணவு முறைகள் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக திருவிழாக்கள், மால்கள், ஹோட்டல்கள், பிரபல ஷாப்பிங் தளங்கள் போன்ற இடங்களில் இந்த ஸ்மூக் வகை உணவுகளுக்கு என்றே தனி கடைகள் இருப்பதை நாம் கண்டிருப்போம். பிஸ்கட், ஐஸ்கிரீம், பானில் ஸ்மூக் வருவது எப்படி என்பதை முதலில் சிந்திக்க வேண்டும். திரவ நைட்ரோஜன் என்ற மூலம் வழியாகத்தான் இதில் புகை வருகிறது. திரவ நைட்ரஜன் ஒரு நிறமற்ற, மணமற்ற, சுவையற்ற வாயு ஆகும். இது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஆகும். 0 டிகிரி செல்சியஸ் குறையும் போது அது ஐஸ் கியூப். 0 முதல் 100 டிகிரி வரை இருக்கும்போது அது நீராக இருக்கும். 100 டிகிரி தாண்டும் போது அது ஆவியாக மாறுகிறது. சரி, திரவ நைட்ரஜனின் வெப்பநிலை என்ன தெரியுமா? திரவ நைட்ரோஜனானது 195.8 டிகிரி செல்சியஸ் ஆகும். திரவ நைட்ரோஜனானது வெளியில் இருக்கும் வெப்பநிலைக்கு ஏற்ப மாறுவதற்கு புகையாக மாறும் என கூறப்படுகிறது. இது பார்ப்பதற்கு கவர்ச்சியாக இருக்கும் என்பதற்காக ஸ்மூக் பிஸ்கட், ஐஸ்கிரீம், பான் உள்ளிட்டவைகளில் சேர்க்கப்படுகிறது. உணவு முறை மாறிவரும் சமீபகாலமாகத்தான் இது உணவில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஒரு சில இடங்களில் உணவு கெடாமல் பாதுகாப்பாக இருக்க இந்த திரவ நைட்ரோஜன் பயன்படுத்தப்பட்டு வந்த நிலையில் இப்போது இது நேரடி உணவாகவே மாறியிருக்கிறது. இது எவ்வாறு உடல் செல்களை பாதிக்கிறது தெரியுமா? உடலிலிருந்து உயிர் போகும் சமயத்தில் உடலில் உள்ள செல்கள் உறைந்து போகும். அதே போலவே திரவ நைட்ரஜன் உணவுகளை எடுத்துக்கொள்வதால் உயிருடன் இருக்கும் போதே செல்கள் உறைந்து போகும். இதனால் வயிறு மற்றும் குடல் பாதிப்பு ஏற்படுகிறது. இத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் ஸ்மூக் பிஸ்கட்டை விழுங்கும் போது புகையாக மாறாமல் நேரடியாக வயிற்றுக்குள் செல்லும். அது உங்கள் வயிற்றை புகையால் நிரப்பும். இதனால் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படத் தொடங்கும். அந்த அளவிற்கு இது ஆபத்தானது. திரவ நைட்ரோஜன் புகையாக மாறாமல் நேரடியாக வயிற்றுக்குள் செல்லும் பட்சத்தில் சில சமயங்களில் வயிற்றில் துளைகளை உருவாக்கும். திரவ நைட்ரஜனை பயன்படுத்துவது உடலில் பின்வரும் விளைவுகளை உண்டாக்குகிறது. இந்த திரவ நைட்ரஜன் கலந்த உணவை உட்கொள்வது ஒருவருக்கு சுயநினைவு இழத்தல் மற்றும் சில சமயங்களில் மரணத்தை கூட ஏற்படுத்தலாம். நாக்கு, உதடுகள், தொண்டை, நுரையீரல் மற்றும் வயிறு போன்ற அனைத்து உறுப்புகளையும் சேதப்படுத்துகிறது. இது உடலில் திசுக்களை எரிப்பது அல்லது காயத்தை ஏற்படுத்தலாம். நுரையீரலில் கார்பன் டை ஆக்சைடை உற்பத்தி செய்யலாம். குழந்தைகளுக்கு திரவ நைட்ரோஜன் மூலம் தயாரிக்கப்படும் உணவுகளை கொடுக்க வேண்டாம் என உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இல்லையே, இதை என் குழந்தை சாப்பிட்டுள்ளதே, ஒன்றும் ஆகவில்லை என நினைத்தால் அது தவறு. எல்லா நேரமும் அப்படி நடக்காது. திரவ நைட்ரஜனால் தயாரிக்கப்படும் உணவுப் பொருட்களை உட்கொள்வது உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம். அதேபோல் குழந்தைகளுக்கு திரவ நைட்ரோஜன் மூலம் தயாரிக்கப்படும் உணவுகளை கொடுக்கும் பட்சத்தில் அது அவர்கள் கண் பார்வை, பேசும் தன்மை உள்ளிட்டவை பறிபோகும் வாய்ப்புகள் உள்ளது என்றும் உயிரிழப்பே நேரலாமென்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கு எது நல்லது, எது கெட்டது என்று தெரியாது. அவர்கள் கவர்ச்சியாக இருக்கும் அனைத்து உணவுகளுக்கு ஆசைப்படத்தான் செய்வார்கள். பெற்றோர்களும் பெரியவர்களும்தான் அவர்களுக்கு புரிய வைத்து அவர்களது எண்ணத்தை அதில் இருந்து திசை திருப்ப வேண்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள். மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.